இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 49, 121, 169, இந்த இடையில இருக்க நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 361. விடுபட்ட எண்ணை கண்டுபிடி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் சிஸ்டத்துல இந்த மாதிரி கொஞ்சம் 3 டிஜிட் நம்பர் போனாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒன்லே ஸ்கொயர் நம்பரா இருக்கணும், இல்லைன்னா கியூப் நம்பரா இருக்கணும். இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க, 49 கொடுத்துருக்காங்க. 49 அப்படிங்கிறது எதோடைய ஸ்கொயர்? 7 ஸ்கொயர். அடுத்து வந்து 121 கொடுத்துருக்காங்க. எழுதிக்கிறேன். 121 வந்து 11ஓட ஸ்கொயர் நம்பர். அடுத்து 169 கொடுத்துருக்காங்க. 169 வந்து 13ஓட ஸ்கொயர் நம்பர். அடுத்து உள்ளதை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 361 வந்து கொடுத்துருக்காங்க. 361 வந்து எதோடைய ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா 19உடைய ஸ்கொயர் நம்பர். இப்போ இடையில இருக்கிறத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இத பாருங்க, இந்த 7க்கும் 11க்கும் என்ன லிங்கா இருக்கும்? இங்க ஒரு 4 கூடி இருக்கு, இங்க ஒரு 2 கூடி இருக்கு. அதையும் தாண்டி இந்த 7 அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர், கரெக்டா? இதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 11. இதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் வந்து 13. ஸோ 13ஓட அடுத்த பிரைம் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 17. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 17 ஸ்கொயரா தான் இருக்கும். 17 ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னா 289. ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 289 தான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் வந்து உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கொயர் கியூப்ஸ் எல்லாம் படிக்கணும். பொதுவா நம்பர் சிஸ்டத்துக்கு அடுத்து வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்குலாம் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பபெட் சீரிஸ். ஆல்பபெட் சீரிஸ் வந்து 1ல இருந்து 26 வரைக்கும் உள்ள ஆல்பபெட் A to Z அதை வந்து நம்ம சீரீஸா வந்து நம்பர், அதுக்கப்புறமா அதோட ஃபேஸ் வேல்யூ எல்லாமே நம்ம பைஹார்ட்டா வந்து படிச்சுக்கணும். அடுத்து வந்து ஸ்கொயர் வேல்யூ. ஸ்கொயர் வேல்யூ வந்து குறைஞ்சபட்சம் 1ல இருந்து 30 நம்பருக்குள்ள ஸ்கொயர் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கியூப் வேல்யூ. கியூபும் அதே மாதிரி 1ல இருந்து 30 நம்பருக்குள்ள கியூப் நம்ம படிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல். இந்த 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் வரலாம். இது வச்சும் நம்மளுக்கு ரீசனிங் நம்பர் சிஸ்டத்துல கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஃபேக்டோரியல் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிரேம் நம்பர்ஸ் நார்மலா வந்து கண்டுபிடிச்சிடும். இருந்தாலுமே நம்ம அந்த எக்ஸாம் டைம்ல டப்புனிட்டு வந்து நம்மளை ரீகால் பண்றதுக்காண்டி நம்ம கொஞ்சம் பைஹார்ட்டா படிச்சு வச்சிருந்தோம்னா அதுவும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ மினிமம் வந்து ஒரு 100 பிரேம் நம்பர்ஸ், 100க்கு மேல வரைக்கும் உள்ள பிரேம் நம்பர்ஸ் வந்து அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா இந்த எல்லாத்தையும் வந்து இந்த 4 இதையும் பாத்தீங்கன்னா நீங்க உங்க ரூம்ல வந்து எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா இதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மைண்ட்ல அப்படியே நின்றோம். அதே ஃப்ளோவோட நீங்க டெய்லியும் சம்ஸ் எல்லாம் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அப்படியே வந்து உங்க மைண்ட்லயே உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப எல்லாம் டைமே ஆகாது.